My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCC தரப்பிலிருந்து ரொம்ப முக்கியமான அண்ட் அவசரமான ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ரிலேட்டட் டு த ரிசல்ட். நமக்கு நீட்டுக்கு தான் 3 தடவை ரிசல்ட் விடுவாங்கன்னு பார்த்தா கவுன்சிலிங் ரிசல்ட்டையும் 2வது தடவை விட்டுருக்காங்க எம்சிசிலேருந்து. இந்த என்டிஏ கொஞ்சம் ஃபஸ்ட்டே அந்த டேட்டாவும் கொடுத்துருந்தா தேவையில்லாத கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேர் இஸ் அ ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் த ரிசல்ட். ஆல்ரெடி கொடுத்த ரிசல்ட்டுங்கிறது ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்த கல்லூரிகள் உங்களுக்கே இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் ஒரு 43 மாணவர்களுடைய ரிசல்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரிசல்ட் 2 அப்படிங்கிறத விட்டுருக்குறாங்க. Notice for provisional result 2 of round 1 NEET to UG 2024. நம்ம மாணவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே சில விஷயங்கள் அப்படிங்கிறது வருது. இதில் என்ன நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். It is for the information to all the candidates that a revised provisional result 2 for round 1 of NEET UG counseling 2024 is now available. நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. And the provisional result were declared in the National Testing Agency stated debarment of 43 NEET UG candidates. வைட் லெட்டர் நம்பர் எஃப் அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த நீட்டில் 43 மாணவர்களை டிபார் பண்ண அந்த லிஸ்ட்டை வந்து என்டிஏ வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ரிசல்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 இஸ் now freshly declared after debarring the aforesaid 43 candidates. Any discrepancies in the result may immediately be informed to MCC of DGHS up to 11 AM of 25/8/2024. நாளைக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்குள்ள இவங்க கொடுத்துருக்கிற ரிசல்ட் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய ரிசல்ட்டில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலைல 11 மணிக்குள்ளே நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் will be final அப்படிங்கிறத சொல்கிறாங்க. will be treated as final. ஸோ பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அகைன் சில கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டினுடைய அர்த்தமே என்னென்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது விடுவாங்க. யூஸ்வலாக பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஸ்லைட் சேஞ்சஸ். யாரோ ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வராமல் இருக்கலாம், ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இதில் அதாவது நல்ல ஹை ஸ்கோர் கேண்டிடேட்ஸை சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு பை மிஸ்டேக் ஏதாவது டெக்னிக்கல் எரர்னால அவங்களுக்கு அலாட்மெண்ட் வராமல் போயிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கணும், நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் இந்த டிலேனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே மேபி இந்த ஈவினிங் நமக்கு வந்து ஈவினிங் ஆர் லேட் அந்த நைட் நமக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அல்லது ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும்னு சொல்லி பார்க்குறோம். And the candidates are advised to approach the allotted college or institute only after the declaration of final result. இன்னைக்கு காலையில் நம்ம குரூப்லலாம் வாய்ஸ் நோட்லாம் போட்டிருந்தோம். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காலேஜுக்கு நம்ம அஃபீஷியலாக போய் சேர முடியும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குங்கிறதுல கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் அப்படி அங்கே தான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதே தான் தமிழ்நாடுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் ப்ரொவிஷனல் ரிசல்ட் 28ஆம் தேதி விட்டாங்கன்னா 29ஆம் தேதி வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டில் தான் அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நமக்கு கன்ஃபார்ம்டு காலேஜ். அதுக்கு முன்னாடி எப்படி வேணால் மாறலாம் இந்த மாதிரி. ஏன்னா நமக்குன்னு சொல்லி இந்த வருஷத்தில் நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகள் மாணவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை ரிசல்ட் விடலாம், 2வது தடவை விட்டீங்க, 3வது தடவை விடுறீங்க, புது ஸ்கோர் கார்டுன்றீங்க, ரிவைஸ்டுன்றீங்க, ரீரிவைஸ்டுன்றீங்க. இப்போது ரீரிவைஸ்டு ரிசல்ட்டுன்னு சொல்லாமல் இவங்க ஒரு புது டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இட் இஸ் அவைலபிள் இந்த வெப்சைட்டில் வந்து இட் இஸ் அவைலபிள். நீங்கள் அதையும் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சேம் கைண்ட் ஆஃப் பிடிஎஃப் தான். அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆல் இண்டியா ரேங்கை போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம எடுத்த உடனே இந்த எல்லா பேஜையும் கோ த்ரூ பண்ணி எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதை வச்சுட்டு எந்த 43 பேருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத வேணால் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் அவங்களுடைய நேமோ அல்லது பேரோ எதுவும் நமக்கு நேம் பேர் எல்லாம் ஒன்று தானே, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற போன தடவை ஃபஸ்ட் ரவுண்டில் அதாவது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து அதே ரிசல்ட் தான் இப்போவும் வந்திருக்காங்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் ஒரு வேலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.